ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனாவுக்கு பாராட்டு விழா நடத்திட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து நிறைய பரிசுகள்லாம் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க 1 லட்ச ரூபாய்க்கு செக்கும் போட்டு கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து கேட்டது ரொம்பவே சந்தோஷப்படுதாங்க குடும்பத்தில் உள்ளவங்க. அடுத்து பார்த்தோம்னா தனா வந்து அவங்க ஜானகிட்ட சொல்கிறாங்க, என்ன இருந்தாலும் கடைசி வரைக்கும் அப்பா வரவே இல்லைலாமா அப்படின்னு சொல்லும் போது, சரி தனா நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லவும், உனக்காண்டி தானே நாங்கள் எல்லாருமே வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ தனா சொல்கிறாங்க, அம்மா அந்த பரிசு எல்லாமே வந்து எனக்கு கிடைச்சது இல்லைம்மா, அப்பாவுக்கு தான் கிடைச்சிது. உண்மையை சொல்ல போனாக்கி நான் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு காரணமே அப்பா தானே, அதனால அவர்கிட்ட கொண்டு இந்த பரிசை வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லவும் உடனே ஜானகி சரி அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லம்மா, எனக்கு வந்து 1 லட்ச ரூபாய் எனக்கு வந்து செக்கு போட்டு கொடுத்துருக்குறாங்களா, இது கூட அப்பாவுக்கு தாம்மா போய் சேரணும் அப்படிங்கவும் அப்போ ஜானகியும் மாயாவும் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இல்லை தானா நீ பரிசை வந்து பெரியப்பா கிட்ட கொடுக்குற சரி, ஆனால் இந்த பணம் வந்து உனக்கு கண்டிப்பாக வந்து உங்கள் 2 பேருக்கும் அவசியம் தேவைப்படும். எங்ககிட்ட இருந்தும் பணத்தை வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க, அதனால இப்போ இருக்கிற நிலைமைக்கு இந்த பணம் கண்டிப்பாக உனக்கு உபயோகப்படும், இது நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லும் போது அப்போ தானா சொல்கிறாங்க, இல்லை இந்த பணம் வந்து அப்பாவுக்கு தான் போய் சேரணுமா அப்படிங்கவும், என்ன தானா நீ கதிர்கிட்ட கூட ஒரு வார்த்தை கேட்காம இப்படி அப்பாவுக்கு இந்த செக்கை கொண்டு கொடுக்க சொல்கிற அப்படிங்கும் போது இப்போ கதிர் சொல்கிறாங்க, இல்லைத்த தனா கொடுக்கறதுல எனக்கு முழு சம்மதம் தான், எனக்கு பற்றி அதை பற்றிலாம் ஒரு கவலையும் கிடையாது, தனா சொன்ன மாதிரிக்கு இது எல்லாத்தையுமே வந்து மாமா கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லவும் வேறு வழி இல்லாமல் ஜானகி இது வாங்கிட்டு வராங்க. இங்கே பார்த்தோம்னா பத்மாவும் பார்வதி இவங்க வீட்டில் இல்லைங்கிறத கண்டுபிடிச்சிருந்தாங்க. அடுத்து எல்லாருமே வராங்க. பத்மாவும் கடந்து கத்துன்னு கத்திட்டு இருக்கிறாங்க, நீங்கள் வந்து எல்லாரும் தனாவோட பாராட்டு விழாவுக்கு போயிருக்கிறீங்களா, அண்ணன் தான் யாருமே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருல்ல, அவர் பேச்ச மாரி எல்லாரும் போயிருக்கிறீங்களா அப்படிங்கவும் அப்போ மணியும் சிவாவும் வந்து சத்தம் போடுறாங்க, அக்கா உனக்கு ஒரு வேலை இல்லையக்கா பேசாம இரு அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா ரகுராமிட்ட கொண்டு இந்த பரிசெல்லாம் கொண்டு ஜானகி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லைங்க, 1 லட்ச ரூபாய்க்கு செக்கு கொடுத்தாங்க தனாவுக்கு, அதை கூட உங்ககிட்ட கொடுக்க சொல்லிட்டா அப்படிங்கவும் ரகுராம் வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கவும் இப்போ ஜானகி வந்து எல்லாத்தையுமே கட்டில் வச்சுட்டு அவங்க போகிறாங்க. அப்போ பத்மா வந்து திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க, ஆமாம் 1 லட்ச ரூபா பணத்தை கொடுத்துட்டாக்கி அண்ணன் மயங்கிருவாரா என்ன இருந்தாலும் சரிதான், அண்ணனோட பேச்சுக்கு யாருமே கட்டுப்படலை அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து சிவா வந்து சத்தம் போடுறாங்க, அக்கா நீ கொஞ்சம் பேசாமல் இருக்க மாட்டியா, உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லி சத்தம் போடவும் அடுத்து பார்த்தோம்னா மாயா ஜானகி எல்லாருமே ரூமை விட்டு வெளியே வந்துருந்தாங்க. அப்போ சிவா போகும்போது உடனே வந்து ரகுராம் வந்து சிவாவை கூப்பிடுறாங்க, என்னன்னா சொல்லுங்க அப்படிங்கிறாங்க, இந்த 1 லட்ச ரூபா பணத்தை வந்து நீ அதாவது தனாகிட்டே கொடுக்க சொல்லிடு அப்படிங்கிறாங்க. எதுக்குன்னா அப்படிங்கும்போது நான் சொல்கிறத கேள் அப்படிங்கவும் உடனே வந்து சிவாவும் சரின்னு சொல்லிட்டு அவங்க வாங்கிட்டு வராங்க. அப்போ வந்து மாயா கிட்டேயும் ஜானகி கிட்டேயும் பார்த்தோம்னா சிவா வந்து இந்த பணத்தை கொடுக்குறாங்க, அதாவது செக்கை கொடுக்குறாங்க. அண்ணா வந்து செக்கை வந்து அவங்க தனா கிட்ட கொடுக்க சொல்லிட்டாரு அப்படிங்கவும் இது கிட்டதுமே ஜானகி அதிர்ச்சடைகிறாங்க. எதுக்காக அப்படி சொன்னார் அப்படிங்கவும் அப்போ மாயா சொல்கிறாங்க, பெரியம்மா உங்களுக்கு புரியலையா பெரியம்மா, பெரியப்பா மனசில் இன்னும் தனா இருக்க தான் செய்கிறா அப்படிங்கிறாங்க. நீ என்ன மையா சொல்கிற, எனக்கு ஒன்றும் புரிய மாட்டுக்கு அப்படிங்கவும் தனா தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாளா, அவர் பாருங்களாம் கோவமாக இருந்தாக்கி அவள் வாங்கின பரிசையும் திருப்பி கொடுத்துருக்கணும்ல, ஆனால் பரிசு பொருள் எதுவுமே ஒரு திருப்பி கொடுக்கல, பணத்தை மட்டும்தான் அவர் வந்து தனா கிட்ட கொடுக்க சொல்லியிருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம், தனா இப்போ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறா பணத்துக்கு, அதனால தான் அந்த செக்கை கொண்டு கொடுக்க சொல்லியிருக்கிறாரு, மற்றபடி அவள் வாங்கின பரிசெல்லாம் அவர் தானே வச்சிருக்காரு அப்படிங்கவும் இது கிட்டதுமே ஜானகி ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. மாயா நீ சொன்னதெல்லாம் எந்த உண்மைதான் மாயா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த செக்கை கொண்டு போய் நம்ம தனா கிட்ட கொடுத்துடலாம் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ரகுராம தான் காட்டுறாங்க. ரகுராம் வந்து அவங்க தனாவோட ஃபோட்டோவை வந்து வச்சிருக்காங்க போலுக்கு, அதை எடுத்து அவங்க பார்த்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ தனா வந்து அவங்க கூட இருந்த அந்த சந்தோஷமான நினைவுகளெல்லாம் நினச்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா வந்து மாயாவுக்கு ஒரு ஃபோன் வரவும் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தோம்னா போலீஸ்காரங்க தான் ஃபோன் பண்ணுறாங்க. உடனே மாயா நாங்கள் வாரேன்னு சொல்லிட்டு அவங்க வரும்போது பார்த்தோம்னா எங்கள் சீனு வந்து நல்லா ட்ரிங்க்ஸ் எல்லாம் வந்து அடிச்சுட்டு வந்திருக்காங்க போலுக்கு, அதனால அவங்க வந்து தள்ளாடி அவங்க பைக்கில் வந்து உட்காந்துட்டு அவங்க வந்திருக்கிறாங்க. இதனால வந்து அவங்க பிடிச்சி வச்சிருக்கவும் அடுத்து வந்து அவங்க வந்து மாயாவுக்கு ஃபோன் பண்ணி வரவழைச்சிருக்கிறாங்க. மாயாவும் இந்த இடத்துக்கு வந்துருந்தாங்க. மாயா வந்து இதுமே சீனு எங்கன்னு சொல்லி கேட்கும்போது சீனுவை காட்டுறாங்க. அவங்களுக்கு வந்து நடக்க முடியாமல் அப்படி உட்காந்துருக்கவும் அவங்கள பார்த்ததுமே மாயா அதிர்ச்சடைகிறாங்க. சீனு உனக்கு என்னடா ஆச்சுது, எதுக்குடா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு வந்திருக்கிற அப்படிங்கும்போது அப்போ போலீஸ்காரங்க வந்து சொல்கிறாங்க, இவர் இந்த மாதிரிக்கு வந்து ரொம்பவே மோசமான நிலைமையில தான் அவர் பைக் ஓட்டிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே மாயா வந்து அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. ஐயா தயவு செய்து இவர் மேலே வந்து எதுவும் புகார் பண்ணிடாதீங்க, நான் இவரை அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து சீனுவை அங்கேருந்து கூட்டிகிட்டு வராங்க. அடுத்து பார்த்தோம்னா சீனு வந்து இருக்கிற நிலமை யாருக்குமே வீட்டில் தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மாயா நினைக்கிறாங்க. அப்போ சீனுவை வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போகும்போது பார்த்தோம்னா கரெக்டாக பத்மா பார்த்துருந்தாங்க. பார்த்ததுமே அதிர்ச்சடைகிறாங்க, டே சீனு என்னடா உனக்கு இப்படி ஒரு நிலமை அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அதிர்ச்சடையவும் சீனு வந்து என்னெல்லாமோ சொல்லி உளறிட்டு இருக்கிறாங்க. பத்மா சத்தம் போடுறதுல எல்லாருமே வந்துருந்தாங்க. அப்போ மாயா சொல்கிறாங்க, அத்தை நீங்கள் சத்தம் போடாதீங்க, சீனு இந்த மாதிரிக்கு இருக்கிற நிலமை யாருக்கும் தெரிஞ்சிட வேண்டாம் அப்படிங்கும்போது எல்லாமே ஒன்றா தாண்டி என் பையனுக்கு இந்த மாதிரிக்கு ஒரு நிலம் அப்படின்னு சொல்லிட்டு பத்மா வந்து கத்தவும் எல்லாருமே வராங்க. அப்போ
ஜானகி வந்து சீனுவை பார்க்குறாங்க. என்ன சின்ன எதுக்காக அந்த மாதிரிக்கு வந்திருக்கிற அப்படிங்கும்போது, எதுக்காக வந்திருக்கிறா எல்லாம் வந்து இவளால் தான். இவளை என்னைக்கு வந்து அவன் கல்யாணம் முடிச்சுட்டு வந்தானோ அன்னையே அவனுடைய வாழ்க்கை போச்சுது, இவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பத்மா வந்து டே ஏன்டா இப்படிலாம் பண்ணியிருக்கிற அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ரகுராம் பார்த்துக்கிட்டு எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறாங்க. அப்போ வந்து பத்மா வந்து ரகுராம் கிட்ட சொல்கிறாங்க, அண்ணா பாத்தியா என் பையனுடைய நிலைமையை பார்த்தியா, நீ இப்போ கூட நீ எதுவுமே பேசாமல் இருந்தால் எப்படி ஆக்கும், தயவுசெய்து நான் சொல்கிறத கேளு, என் பையன்கிட்ட இருந்து இவளை பிரித்து எடுத்துரு, அப்போ தான் என் பையனோட வாழ்க்கை நல்லா இருக்கும், நான் சொல்கிறத கேளு, என் பையனை பார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கமோ ரகுராமுக்கு என்ன பண்ணுறதே தெரியல. ஏன்னா சீனு இருக்கிற நிலைமையை பார்த்து அவங்களுக்கே வந்து வருத்தமாக தான் இருக்குது. அப்போ மாயா சொல்கிறாங்க, அத்தை தயவுசெய்து நான் சொல்கிறத கேளுங்க, நம்ம நாளைக்கு விடிஞ்சதுக்கு அப்புறமா சீனு ஏன் இந்த மாதிரி பண்ணான்னு சொல்லி நம்ம கேட்டுக்கலாம், இப்போ நீங்கள் எதுவும் அவசரப்பட்டு பேசிகிட்டு இருக்காதீங்க அப்படிங்கவும், நாளைக்கு மட்டும் என்னடி பண்ண போகிறான், நாளைக்கு இதே மாதிரி தான் வரப்போகிறான், ஒவ்வொரு நாளையும் என் பையன் இந்த மாதிரிக்கு கொண்டுட்டு வர மாதிரிக்கு ஒரு வாழ்க்கையை நீ ஏற்படுத்தி கொடுத்துட்டியே, நீ என்னைக்கு என் பையனை விட்டு போறியோ அன்னைக்கு தாண்டி அவன் வாழ்க்கையே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பத்மா வந்து ரொம்பவே ஆவேசத்தோட பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, பத்மா நான் சொல்கிறத கேளு, சீனி எதுக்காக அந்த மாதிரிக்கு பண்ணான்னு தெரியல, காலையில் விடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அவன்கிட்ட கேட்டுக்கலாம், அது வரைக்கும் நீ கொஞ்சம் அமைதியாரு அப்படிங்கும்போது, ஆமா அண்ணி நீங்கள் நல்லா பேசுவீங்க, எனக்கு இருக்கிறதே ஒரே ஒரு பையன், அவனுடைய வாழ்க்கை இந்த மாதிரிக்கு நாசமாக போயிட்டு இருக்குது, இது எல்லாத்துக்கான இந்த மாயா தானே, என் பையன் எப்படி இருந்தவன் இன்னைக்கு இவ்வளோ தானே இந்த மாதிரிக்கு நான் ஆயிட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு பத்மா வந்து ஆவேசத்தோட பேசிட்டு இருக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.